எம்ஏசி துருக்கி ரபீக் ராஜா. நான் இளையான்குடி என்னுடைய ஊர், சிவகங்கை மாவட்டம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் கழக சிறுபான்மை பிரிவுடைய மாநில செயலாளர் மற்றும் மானாமதுரை திருவாரணை சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளராக இருக்கிறேன். டிசம்பர் 5, 2016 மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த மரணம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு இந்த அதிமுகவை யார் வழிநடத்தி செல்வார் என்று அனைத்து தொண்டர்களும் இயங்கிக்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலையில் தான் நம்ம தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் பொறுப்பேற்று அன்றைய தினமே ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக்கி சிறிது காலத்தில் அத்துணை தொண்டர்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை இந்த அதிமுகவுடைய கழகத்தின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க. சின்னம்மா கழகத்துடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த பிறகு அசுர பலம் பெற்றுச்சு. அந்த அசுர பலத்தின் அடிப்படையில் அதிமுக எங்கே மீண்டும் ஆட்சியை பிடித்து விடுமோ, வலுப்பெற்று விடுவார்களோ என்று சில தீய சக்திகளின் சூழ்ச்சியால் அம்மா சின்னம்மா சிறைக்கு சென்றாங்க. அப்பொழுது எங்களை அண்ணன் டிடிவி தினகரன் இடத்துல அதிமுக தொண்டர்களாக இருந்த எங்களை அனைவரையும் ஒப்படைத்து சென்றார். அப்பொழுதிருந்து சின்னம்மா காட்டிய மக்கள் சிறுவர் டிடிவி தினகரன் அவர்களை பின்பற்றி சின்னம்மா வழியில் நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது சின்னம்மா மீண்டும் அரசியலில் பிரவேசம் எடுத்திருக்கிறார். வருகிற 24ஆம் தேதி பசுமொழியிலே மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்ற செய்தியை கேட்டு நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு சின்னம்மா வழியில் பயணிப்போம் என்றுதான் இப்போ சின்னம்மாவை பார்த்திருக்கிறோம். இனி வருகாலம் புரட்சித் தலைவி அம்மாவை போல தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக சின்னம்மா அவர்கள் வருவார்கள் என்று கூறிக்கொள்கிறேன்.